யாரோ ரேப் செய்து கொலை பண்ணிருக்காங்க சார். பள்ளிக்கூடத்துக்கு போன புள்ளைய எந்த ஈடச்சாதி பையடு தெரியல, மிருகம் மாதிரி கொதறி போட்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் வச்சுக்க. എന്താ പ്രേം സംഭവത്തന്ന് എവിടെയാ പോയി? തേക്കുമുറ ലോഡറക്കാ എറണാകുളത്ത് പോയി. സ്കൂളിൽ കിളമ്പலையா? சீக்கிரம் அனுப்பு. வணக்கம் சாரே. എന്താ സാറേ എന്നെ വിളിച്ചെന്ന് കങ്കാണി പറഞ്ഞ്? அந்த பொண்ணோட கேஸை மேற்கொண்டு மூவ் பண்ண வேணாம், க்ளோஸ் பண்ணிட்டு. அதை ഞാൻ നേരത്തെ செஞ்சாச்சு സാറേ. என்ன சந்தோஷமா? നിങ്ങൾ ഇരിക്കുമ്പോ എനിക്ക് സന്തോഷത്തിന് എന്ത് കുറേ സാറേ? அப்புறம் வீட்டில் புள்ள குட்டி பொண்டாட்டிலாம் சந்தோஷமா இருக்காங்கல்ல? அவருக்கு എന്താ சார், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. നിങ്ങളുടെ പുണ്യത്തിൽ സകല സെൽവാക്കും കിട്ടുമ്പോ സന്തോഷமா இருக்க மாட்டாங்களா என்ன? அப்புறம் என்ன என் வீட்டு பிள்ளை மேல கை வச்சு? എന്താ சார் தமாஷு പറയുന്നേ? ആ കുട്ടി മലജാതി பொண்ணு தானே. இந்த காட்டுக்குள்ள என்னை நம்பி வாழ்ற எல்லா பிள்ளைகளையும் விட்டு பிள்ளைங்க தான். இங்க இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் அம்மாவா அக்காவா தங்கச்சியா தான் நான் பாக்குறேன். அவங்களாம் என் குடும்பம், அவங்களும் என்ன அப்படி நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. എന്താ സാറേ, നിങ്ങൾ എത്രയോ ചട്ടവിരോധമായ കാര്യം ചെയ്തിട്ടില്ലേ? അത് ഞാൻ കണ്ടിട്ടില്ലേ? അതുപോലെ നിങ്ങളും കണ്ടിക്കാമോ പോയിക്കോ സാറേ. എന്താ പ്രേം, സാറിന്റെ അടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കടാ. ഒറ്റ സാറേ. காந்தலூர் சப் இன்ஸ்பெக்டர் காட்டு யானை மிதித்து மரணம். കാന്തല്ലൂർ ആരൊക്കെ? പെട്ടെന്ന് ഇറങ്ങ. ഉപ്പുതറ പോണേ. ഉപ്പുതറയ്ക്ക് ബസ് കിട്ടത്തില്ല, ജീപ്പിലേ പോകാൻ പറ്റൂ. കീഴെ ഇറക്കി ചോദിച്ചോ. இருடா போய் கேட்டு வர்றேன். என்ன இருடா கேட்டு வர்றேன்? உனக்கு மலையாளம் தெரியுமா? இருடா. சேட்டா உப்புத்தர காசி வீட்டுக்கு எப்படி போகணும்? എന്താ പറഞ്ഞു നീ? അതാ കാശി വീട്ടിക്ക് എവിടെ പോകണം? ആരടാ പേര് പറഞ്ഞു വിളിക്കുന്നേ? പോയിക്കോടാ. പോ. மாப்பிள்ள இப்ப கூட சொல்றடா, முழுசா ஊர் போய் சேர்ந்துருவோம்டா. பேரை சொன்னதுக்கே ஒத்த காது சங்கு ஊத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என் கையால இழக்கிற சத்து இல்லடா. தம்பி தமிழா? ஆமாண்ணே. தமிழ்நாட்டில் விட சிவகங்கை பக்கத்துல காளையார் கோயில்னே. ஓ, காளையார் கோயிலா? அட நம்ம ஊரு. காளையார் கோயில் எங்க? அந்த ஒயின் ஷாப் பக்கத்துல. ஓ, ஒயின் ஷாப்போ? அங்கதான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. ஒயின் ஷாப்லயா? நம்ம ஊரு குசும்பு. இங்க எதுக்கு வந்து?
அது மழை இல்லாம ஊரு பக்கம் விளைச்சல்லண்ணே. இவனுக்கு 2 தங்கச்சிங்க, 2 வயசுக்கு வந்துருச்சு. அதை எப்படியாச்சும் கட்டி கொடுக்கணும்லண்ணே. அதுக்கு தான் எங்கேயாவது வேலை வெட்டியை பார்த்து சம்பாதிக்கலாம்னு வந்திருக்கோம்ண்ணே. இப்போ உங்களுக்கு வேலை வேணல? ஆமாண்ணே. கையில் எத்தனை பைசா இருக்கு? ஆளுக்கு 1000 வச்சிருக்கோம். 1000 ரூபாயா? அப்போ உங்களுக்கு நாளை வேலை கொடுப்போம். എനിക്കടാ ആരടാ നിങ്ങൾ രണ്ടുപേരും ഇവിടെ വന്ന് ഇങ്ങനെ കിടക്കുന്നു? അണ്ണനാ? ആരടാ അണ്ണൻ? എന്റെ അപ്പൻ ഉന്റെ അപ്പനാ ഇല്ല ഉന്റെ അപ്പൻ എന്റെ അപ്പനാ? என்னண்ணே எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நேற்று நீங்கள் தான் நாங்கள் உங்கள் பங்காளின்னு கூட்டு வந்தீங்க. പങ്കാളിന് ചൊല്ലിയാച്ചാ? ആ இப்ப எனக்கு இங்க அவன் வந்தாச்சு. நீங்கள 2 பேரும் தானே கையில ஆளுக்கு 1000 ரூபாய் இருக்குன்னு சொல்லியாச்சா? அதுக்கு முன்னாடி எங்களை பத்தி நிறைய சொன்னமேனே. പൈസ പെട്ടെന്ന് ഓർമ്മ വരും, ബാക്കി പിന്നെ ഓർമ്മ വരും. നിങ്ങൾ വേല വേണമെന്ന് ചൊല്ലി തേടി വന്നവര് തന്നെ. உங்களுக்கு എന്ത് വേല തരും? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம்ண்ணே. നിന്റെ ഈശ്വര, ഇങ്ങനെ പറഞ്ഞാൽ ഞാൻ എന്ത് വേല വാങ്ങിച്ചു തരും? എനിക്കിപ്പോ അർജന്റായിട്ട് ഒരു വേല ഇருக்கு. சாரி. டேய் மாப்பிள்ள, எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சிருவான்னு நிரூபிச்சு காட்டுவோம்டா. வளப்பலாம் தம்பி. அறிஞ்சவனுக்கு ஒரு ஜோலி, அறியாதவனுக்கு பல. എടാ ഈ വണ്ടി എന്തിനാ ഇപ്പൊ കഴുകുന്നേ? நம்ம வண்டி ரொம்ப அழுக்கா இருக்குல்லண்ணே, அதான். നമ്മുടെ വണ്ടിയാ? അത് കൊള്ളാം. എനിക്ക് ഏതാടാ വണ്ടി? ഇത് പക്കത്ത് വീട്ടുകാരൻ്റെ വണ്ടിയാ. இல்ல இப்படி பெரிய வீடுலாம் வச்சிருக்கீங்க, வண்டியும் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சோம். എടാ വീട് ഞാനും വെച്ചിരിക്കുക. ചത്തം പൊട്ടി ചൊല്ലാതെ. പക്കത്ത് വീട്ടുകാരൻ്റെ കാതിൽ വീഴുന്ന അയാൾ ദുബായിലിരിക്കുന്ന ഓനർക്ക് ഫോൺ പണി ചൊല്ലിയച്ഛനെ അവൻ അവിടെ നിന്ന് എന്നെ ചെരുപ്പാലടിക്കും. ഞാനിന്ന് വീട്ടിൻ്റെ വാച്ച്മാനാണ്. പക്ഷേ അവൻ അരനാളിലെ കഴുകുന്ന വണ്ടിയെ നിങ്ങൾ 2 പേരും ചേർന്ന് 5 നിമിഷത്തിലെ കഴുകാച്ച. അത് കൊള്ളാം. கழுவுறது என்ன, சாவியை கொடுங்க அப்படியே பரப்போம்ல. എടാ ഉനക്ക് വണ്ടി ഓട്ടിക്കാൻ தெரியுமா? ഒരു വേലയും தெரியாதுன்னு சொல்லியாச்சு. வண்டி ஓட்டுறதுலாம் ஒரு வேலைன்னு எனக்கு தெரியாதுண்ணே. എടാ ഇവിടെ അതാണ് വേല. അത് കണ്ടോ? ആ ഇടത്തിന്റെ പേര് ഉപ്പുത്തറ. അവിടെ കാശി എന്നൊരാളുണ്ട്. അവന്റെ കയ്യിൽ നിറയെ ജീപ്പ് ഇருக்கு. അവൻ കിട്ട ഉങ്ങളെ ചേർത്ത് വിടാം. ஏண்ணே காசி பெரிய ஆளாண்ணே? കാശി പെരിയാള് തന്നെ. അത് ഊർക്ക്. എനിക്കൊന്നുമില്ല. ഉപ്പുത്തറ കാശി എന്ന് പേര് പറഞ്ഞാല് വയറ്റിലുള്ള കൊച്ചുകൂടെ വണക്കം ചൊല്ലും. പക്ഷേ അവന് എന്നെ കണ്ടാല് എനിക്ക് നിന്ന് വണക്കം ചൊല്ലും. ഞാൻ சொன்ன എന്ത് വേണമെങ്കിലും ചെയ്യുക. கிளிப்பா நீ மிண்டாயிரடா டிரைவரே. நான் இங்க சொன்ன தண்ணி வண்டி. சார் உங்களை இல்ல சார், இங்க ஒரு ஏரியா சொன்னேன் சார். നിന്റെ നല്ല നേരം. എന്റെ പങ്കാളികൾക്ക് കോപം വരില്ലേ? നിങ്ങളൊന്നും കോപപ്പെടണ്ട, നമുക്ക് ഒരുപാട് ജോലിയുണ്ട്. ശരി വാ. 2 பலிகடை சிக்கிருக்கு. இன்னைக்கு என்ன ஆக போறாங்களோ? சார் கிளம்பிட்டே இருக்க சார். இந்த வந்துடுறேன் சார். இந்த ஆளைத்தான் இந்த பக்கமே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ജോലി വേണം. இந்த ஆளுக்கெல்லாம் வேலை இல்லை, வரட்டி விடு. എനിക്കൊന്നും ജോലി വേണ്ട. ഞാൻ നിനച്ച രാഷ്ട്രപതി പോലെ ജോലിക്ക് പോകും. എന്റെ ഊരുകാരനങ്ങ പങ്കാളി പസങ്ക 2 പേര് വന്നിருக்கு. ഇങ്ങോട്ട് വാ. ഇവര് 2 പേരും നല്ലവരാ. சொல்லிக்கம் காணி. அவங்கள கூட்டு போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்த்து சொல்லு. பிரைம் மினிஸ்டர் 10 நாள் டூர்ல ஃபாரினுக்கு போயிருக்கு. இல்லைன்னா மட்டும் வேலை கொடுத்துருவாங்களாக்கும். தங்கச்சிக்கு கல்யாணம், பைசா வேணும்னு வேலை தேடி என்ன நம்பி இത്രയും தூரம் வந்திருக்கு. ഞാൻ ഇവരെ നമ്പി ഇങ്ങ് കൂട്ടിയിട്ട് വന്നാச்சு. എന്തെങ്കിലും വേല போட்டு கொடுக்க சொல்லுங்க காணி. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு இவன் பேர் கணேசன், என் பேர் விஜயரங்கநாத தொண்டைமான். நீங்க தொண்டைமானே கூப்பிடலாம். லைசன்ஸ் இருக்கா? செல்போன் வச்சிருக்கியா? இருக்குண்ணே. இங்கே வேலை செய்கிற எல்லாருமே நாங்கள் கொடுக்குற சிம் கார்டை தான் யூஸ் பண்ணணும். காந்தலூரில் இருந்தால் கூட நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அங்கேயே தான் படுத்துக்கணும். ஏன்னா காட்டியான நடமாட்டம் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? எந்த காரணத்துக்காகவும் ஐயா வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. சரியா? சரிங்க. இந்த சாவி
இருக்கான்னு யாருக்கிட்ட கேக்குறது? எவனை பார்த்தாலும் பயமா இருக்க. இந்த பெருசுதான் கரெக்ட். சேட்டா, இந்த வீட்டுல பொண்ணுங்க தான் இருக்கா? எந்தோட பாருங்க. இந்த வீட்டுல பொண்ணுங்க தான் இருக்கான்னு கேட்டேன். அண்ணா பிடி இருக்கு. என்ன பிடி? ஆமா, കാശിക്ക് കുടുംബം കുളന്നെ யாரும் இல்லையா? കാശിയൊക്കെ കല്യാണം ആയിട്ടില്ല, പിന്നെ എങ്ങനെ അവിടെ ഒരു പൊണ്ണു വരുന്നത്? എന്നാ പിടി. தப்பா ஏதாவது சொல்லி நம்மளை சுத்த விட்டாங்கடா. ஊரு பக்கம் போய் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காய நாத்துறோம்டா. சனிக்கிழமை வரையும் வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புவோம். எந்தோடோ சனிக்கிழமை சம்பளம்னு காதல கேட்டோம். அது ஒண்ணும் இல்லண்ணே, சனிக்கிழமை சம்பளம் வாங்கினதும் அண்ணனை முறையா கவனிக்கணும் சொல்லிக்கிருந்தோம். നമ്മുടെ ഊർക്കാര പസങ്ങ നല്ല ന്യായസ്ഥന്നെ പ്രൂവ് പണിയാച്ചു. ഞാൻ ഈ വെള്ളത്തിന് വേണ്ടി യാതൊരു പട്ടിക്കിട്ടയും പിച്ച കേൾക്കുന്നതില്ല. உங்ககிட்ட மட்டும்தான். எங்க கிட்ட மட்டும்தான் கொடுக்கறது வாங்கிக்கிறதுன்னு சொல்ல வந்தாச்சு. அதுக்கு பெரும் பிச்சை. എനിക്ക് അതിന് ഒരു വെക്കം നാണം ഒന്നുമില്ല. വെക്കപ്പെട്ട വെള്ളടിക്ക முடியுமா? வா பிரேம், போனோம் இல்லை முடிஞ்சுதா? முடிஞ்சதையா? உட்கார் சாப்பிடலாம். இல்லையா, அப்புறம் சாப்பிட்றேன்யா. உட்காரியா? இல்லை வேண்டாம்யா. உட்காருப்பா. வா உட்காரு உட்காரு உட்காரு. வா உட்காரு 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 உட்காரு. இன்னைக்குன்னு பார்த்து உன் முன்னாடி உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா? சாப்பிட்டியா? ஆமா, மீன் குழம்பு எடுத்துட்டு வாமா. சாப்பிட்டு சாப்பிட்டு குடுமா, நான் போடுறேன், நீ போ போ. கம்மா கம்மான்னு இருக்குல்ல? உன் மேல போலீஸ் வாசனை வருது. தப்பு பண்ணிட்டேனா? இந்த பச்சை புள்ளி இப்படி பண்ணணும், வேற என்ன செய்யறது? உங்க கல்யாணத்தன்னைக்கு நான் அவளுக்கு போட்ட செயின் அந்த இடத்துல கடத்திருக்கு. என்னை எதிர்த்து நின்று கழுத்தை வெட்ட வந்தா கூட மன்னிச்சிருப்பேன். இவன் என் நம்பிக்கையை கொண்டுட்டாமா, நம்பிக்கையை கொண்டுட்டான். எல்லாரும் எங்களை மலை ஜாதின்னு சொல்லி கேவலமா பார்த்தப்போ நீங்க மட்டும் தான் எங்களை மனுஷ ஜாதியா பாத்தீங்க. உங்க கூட இருந்தவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு பெத்த மக மாதிரி பாத்துக்கிட்டீங்களே. நீங்க செஞ்சது எப்படியா தப்பாகும்? ஐயா, நீங்க எங்கள்ட்ட கொலசாமியா? கங்காணி ஐயா, பார்மெட்ல வச்சரிச்சு சாம்பலாக்க சொல்லிடு. சரிங்க. பிரேமா, ஏய் வா, வண்டி நல்லா ஓட்டுவியா? எடு. நிறுத்து. கயல்,
வர சித்தப்பா. சாயந்தரம் வரமா? ஐயோ மன்னிச்சிருங்கய்யா. மாப்ள ஏன்டா இப்படி பண்ற? கையில் இங்கதான்டா இருக்கா. என்னடா சொல்ற? இன்னைக்கு காலேஜுக்கு ஜீப்ல நான் தான்டா கொண்டு போய் விட்டேன். அந்த பிள்ளைய பார்க்க தானே வந்த? பார்த்ததுக்கு சந்தோஷப்பட வேண்டியதானே? அதுக்கேண்டா அழுதுட்டு உட்காந்துருக்க? அவ என்ன பார்த்துட்டு யாருன்னு தெரியாத மாதிரி இருந்துட்டாடா. அந்த பிள்ளை கிட்ட நீ பேசி பாத்தியா? எப்படிரா காசி கூட இருக்கும்போது? காசு இருந்தா என்ன? உன் பக்கத்துல தான் வந்திருப்பான். அப்படியே ஒரு எத்திட்டு அந்த பிள்ளைய கூட ஓட வேண்டியதானே? முதல்ல அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா தான்றா அந்த ஆள் என்ன பண்றன்னு யோசிக்க முடியும். வண்டியை மரக்கடைக்கு. ನಮಸ್ಕಾರ ಸಾರೇ. யாருன்னே தெரியல. செத்து பொழைச்சு கண்ணு முழிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை எப்படா பார்க்க போறேன்னு நினைச்சு தவிச்சு இம்பூட்டு நாள் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேன். நீ என்னடா நான் யாருன்னே தெரியாத மாதிரி இருக்க. இவ ஏன்டா பொழைச்சு வந்தேன்னு நினைக்கிறியா? பெருமாண்டி மகத்தான நீயே. நீ மட்டும் எப்படி இருப்ப? நீ செத்து பொழைச்சு வந்திருக்க, நான் செத்து போய் தான் வந்திருக்கேன். மேற்கொண்டு படிக்கிறத கேரளாவில் போய் படி. தம்பி காசுட்டு சொல்லிட்டேன், அவ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். நாளைக்கு கிளம்பணும். அதெல்லாம் முடியாது, நான் இங்க தான் படிப்பேன். அப்ப நான் ஏத்து போய் அளவுக்கு நீ பெரிய விலை ஆயிட்டா? ஒன்னா வெட்டி கூறு ஓட முடியே. அதான் ஒருத்தனை குத்தி கொண்டு போய் போட்டிருக்கீங்களே, குத்திரும் கொலையிருமா பத்தாதா? என்னடி அவன் பொழைச்சுக்கிட்டான்ற திமிர்ல பேசுறியா? அவன் மட்டும் இங்க உசுரோட வரட்டும், நானே அவன் குறவளையை கடிச்சு கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். ஏய், உன்னை ஆம்பளை மாதிரி வளர்க்க ஆசைப்படுறேன்னு 50 பேர் முன்னாடி மீசை முறுக்கி சொன்னதுக்கு என்ன மூக்கறுத்து விட்டேல, உன்னைய கொண்டே விடுவேன். முதல்ல அதை செய்யுங்க. இவ இப்படி எல்லாம் சொல்ல கேட்க மாட்டா. என்ன பண்ற பாரு இப்போ. யாத்தே என்ன வந்தாலும் தெரியல. என்னடி வந்த யாத்தே? அது கொண்ட புடிச்சாடா ஓடியாட உருமாண்டி. கடவுளே, உன்னை பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு உன்னால சாக போறா. இப்ப சந்தோஷம் உனக்கு? உன் புடிவாதம் எதுல போய் முடிய போகுது பாரு. இப்ப என்னடி செய்ய சொல்லணும்? அவளை கேரளாக்கு போறேன்னு சத்தியப்பட சொல்லியா? எந்திரி வாடி வாடி எந்திரி அம்மா, நான் சத்தியம் பண்ணி வாடி சாப்பாடி சொல்லிடியாளா? சத்தியம் பண்ணிடி. ஏண்டி இப்படி இருக்க நட்டமா? நான் போறேம்மா. அதை சொல்லிட்டல்ல, வாடி ஆஸ்பத்திரி போலாம். வாடி, நான் போறேன். நான் போறேன். மறுபடியும் நான் உன்னை உசுரோட பார்க்கணும்னு வேண்டாத சாமி இல்ல தெரியுமா? பிறந்ததுல இருந்து நான் காணாத சந்தோஷம் நேத்து உன்னை பார்த்ததும் வந்துச்சு. ஆனா இப்போ அதை விட உனக்கு ஏதாவது ஆயிரமோன்னு பயம் தான் அதிகமா இருக்கு. வேணாம் பாலா, போயிரு. நீ எங்க இருந்தாலும் உசுரோட இருக்கணும், அது போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு பாலா, பிளீஸ். வரும் சார். அவ என்ன மறக்கலடா, உசுரா நினைக்கிறாடா. இப்ப என்ன பண்ண போற? அடுத்த பிளானு? நேரம் பார்த்து அவளை எப்படியாவது கூட்டி போயிடணும்டா. எப்படிடா முடியுமா?
தெரியலடா. இங்க இருக்கிறதுலே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு தண்ணி வண்டி தான். அந்த ஆளை வச்சு தான் எப்படியாவது பிளான் பண்ணும். அந்த ஆள் தான்டா நமக்கு துருப்புச்சிட்டு. அண்ணே இந்த துருப்பு சீட்டுன்னு പറഞ്ഞല്ലേ എന്താ அது? அதானே அண்ணன் கருப்பா இருந்தாலும் பொறுப்பானவர்ரா. அவரை போய் பேசி இப்படி வெறுப்பேத்திட்டோமோன்னு பேசிக்கிருந்தோம். ആമണ്ണേ എന്നെ കണ്ടാൽ കേന അങ്ങനെ തോന്നുന്നല്ലേ? എടാ പട്ടികളാ, എന്റെ പോലും പണിക്ക് ചേർന്നിട്ട് എനിക്കിപ്പോ ആപ്പ് വെക്കാൻ റെഡി ചെയ്യുന്നല്ലേ? ഊരിലെ ഒരു പെണ്ണെ കണ്ടാലേ കാശ് കയ്യക്കാരെടുക്കും. അവന്റെ വീട്ടിൽ പെണ്ണെ എന്നെ തുറപ്പിച്ചിട്ടാക്കിട്ട് കടക്കടത്തേക്ക് നിങ്ങൾ ഇപ്പൊ പ്ലാൻ പോടുന്നല്ലേ? ഉണ്ടായിരടാ, കാശിക്ക് തെരഞ്ഞാൽ എന്റെ കഴുത്ത് കോഴി ഇറക്കുന്ന പോലെ ആയിരിക്കും. ഞാനിപ്പോ ഉടൻ തന്നെ പോയി കാശ് എടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കാം. ഓടാ അങ്ങോട്ട്, കളിക്കരുത്. വേണ്ടാന്ന് പറയാൻ നീ ആരടാ? ഓ, ഞാൻ കാശ് എടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കാം. എടാ, നിങ്ങളുടെ ചാവ് ഇന്റെ വീട്ടിൽ നടക്കக்கூடாது. തങ്കച്ചിയുടെ കല്യാണം പറഞ്ഞിട്ട് എന്റെ വീട്ടിലെ കയറി എനിക്ക് നമ്പിക്ക് ദ്രോഹം ചെയ്തല്ല തെണ്ടികളാ. வேண்டாண்ணே, அவசரப்பட்டு காட்டி கொடுத்துருவாங்க. எதுவும் வந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசணும். இதுக்கு முன்னாடி பெரிய கதையா இருக்கு. எல்லா கதையும் எனக்கு தெரியண்டா, இந்த கதை காசிக்கு தெரியண்டா. ഞാൻ இப்ப போய் சொல்லி கொடுக்கிறேன். போய் சொல்லட்டும். போய் சொல்லியா? நீ என்ன சொல்றது? நான் போய் சொல்லிட்டா? ஊர்ல இருந்து எனக்கு போன் பண்ணி காசின்றவனை நான் தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன். அவன் பெரிய ஆளானதும் என்னை வேலையில இருந்து தூக்கி விட்டான். அவனை பழி வாங்கணும். அதுக்கு நீ தான் சரியான ஆளு. அந்த பொண்ணு கூட இங்கதான் இருக்கா. நீ உடனே கிளம்பி வா. நான் எப்படியாச்சும் உன்னை காசி வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். அந்த பொண்ணை கூட்டு போறதுக்கு நானே பிளான் போட்டு கொடுத்துறேன். நீ ஒரு 10,000 மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்ன வரவழைச்சு அந்த வீட்டுல என்னை வேலைக்கு சேர்த்து விட்டது எல்லாமே அண்ணன் சொல்லி போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன். என்ன போய் சொல்லவா உள்ள போவா? கடைக்கு போறோம், ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா. யார் இது? புதுசாக வந்திருக்க சப் இன்ஸ்பெக்டருங்க. கணேசா, காலேஜில் விட்டு வந்துரு. നമസ്കാരം സാറേ. ஏன் இவ்வளோ தூரம்? சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேன். നിങ്ങളെ എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. നിങ്ങളെ പോയി സ്റ്റേഷനിൽ വരാൻ പറഞ്ഞാൽ അത് നല്ലതല്ലല്ലോ. சரி வாங்க. பேரெல்லாம் மாத்தி பெரிய திட்டத்தோட வந்திருக்கியோ? எப்போ ஊருக்கு போற? பாலா, உன்கிட்ட தான் கேக்குறேன், எப்போ ஊருக்கு போற? ஏய், எங்க போற? காலேஜுக்கு போற ரோடு இது இல்ல? தெரியும். நீ தானே சொன்ன இங்க இருந்து போயிருன்னு. நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன்? அதான் 2 பேரும் போயிட்டு இருக்கோம். ஏய், முதல்ல வண்டி நிறுத்து. நிறுத்து. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா என்ன இங்க கூட்டி போக முடியாது. இந்த ஊரை விட்டு வெளியே போற வழியெல்லாம் அவரோட ஆளுங்க இருக்காங்க. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி வண்டி எடு. காலேஜ் போயிருவோம். உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதே ஆசை எனக்கும் இருக்கு. நீ உயிர் பொழைச்சு வருவேன்னு நினைச்சியா? பொழைச்சிட்டல்ல. என்னை இவ்ளோ சீக்கிரம் பாப்பேன்னு நினைச்சியா? நடந்துருச்சுல்ல. அதே மாதிரிதான் நம்ம சேரணும்னு இருந்துச்சுன்னா அதுவும் நடக்கும். நம்பு. வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க, நான் கொண்டே இறக்கி விடுறேன். ஓகே மேடம். போடா குட்டி, நீ இப்ப பின்னால இருக்கோ. ஓ மோரக்கட்டைக்கு வணக்கம் வேற வைக்கிறாங்க. உங்களை இல்ல மேடம், நீ படிச்ச படிப்புக்கெல்லாம் உன்னை மேடம்னு வேற கூப்பிடுவாங்களாக்கு. உங்களை இல்ல மேடம், பாக்குறதுக்கு கக்கூஸ் கொள் ஒரு மாதிரி இருக்குது. உனக்கெல்லாம் எதுக்கடி சுடுதாரு? உங்களை இல்ல மேடம். கோபம் வந்துட்டாலும் குரங்குக்கு கொழுந்தியா மாதிரி இருக்குது. கங்கனி, கணேசன் வர சொல்லு. ஐயா வா உட்கார். உட்கார் கணேசா. அம்மா அதை எடுத்துட்டு வாமா.
உட்கார்றா. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? டிரைவர் யாரு? நான் ஓட்டுவனே. சத்தம் போடாதீங்க. நான் சத்தம் போடாதீங்க. தள்ளுங்க. என்னாச்சு? யாருக்கும் ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டேன்ல. இருக்கு குழந்தைக்கு ஒன்றும் அடி பண்ணல. வேற யாருக்கும் அடி பண்ணல. யாருக்கும் ஒன்றும் ஆகலையா? கடவுள் மாதிரி உங்க ஆளு வந்து காப்பாத்திட்டாரியா? உங்க வீட்டு பையன் இல்லடா. இந்நேரம் இந்த பிள்ளைங்க எல்லாம் உயிரோடவே இருந்திருக்காதியா. நீங்க நல்லா இருக்கணையா? என் கௌரவத்தை ஒரு படி மேல உயர்த்திட்டான். இனிமே எல்லாம் எனக்கு வந்தான். என்னங்க உள்ளவா வாண்ண உக்காருண்ண. உன்னாலதானே எனக்கு இந்த பெருமை. இல்ல வேண்டாண்ணா தம்பி ஐயா. உக்காருண்ண. இல்ல ஞான் எதுக்கு வந்த? நீ எதுக்கு வேணாவா, எப்ப வேணாவா? இல்ல ஞான் உக்காருண்ண. சரி உக்கார. உக்காரா. வெளியே போ. சாப்பாடு போ. ஆமா எடுத்து வை. இல்ல கங்காணி எனக்கு எடுத்து வை. சாப்பிடு. கங்கனி ஐயா, அண்ணனுக்கு ஒரு வேலை போட்டு கொடு. சரிங்க. என்ன பகலில் சாப்பிட விடாது, நைட் மட்டும்தான். என்ன சாப்பிடு வந்து. மதி போதும்.
കാശുണ്ടോ? ആ ഇരിക്കാണ്. ആ തെണ്ടി രണ്ടുപേർ വന്നില്ലല്ലോ. ഇല്ല വരല. അത് എന്റെ പ്ലാനാ. ഇന്ന് ഓണം വരണ്ട, ലീവെന്ന് പറഞ്ഞിട്ട് ഞാൻ മാത്രം വന്ന്. കാശെടുത്ത് എനിക്ക് ഒരു അത്യാവശ്യ ജോലി ഇருக்கு. ഒരു വിഷയം ചൊല്ലാൻ பெருமலை கோயிலுக்கு போறோம் வண்டில இருக்கு போ. ഇല്ല ഞാൻ പറയാമെന്ന്. போனே டேய் போய் கையில கூட்டு வா. போன்றல்ல നീ എപ്പടി വന്ന്? உக்காரியா എടാ തെണ്ടി, എന്താടാ നടക്കുന്ന ഇവിടെ? ஜோடி ஜோடி எப்படி இருக்கு? நீ போய் வண்டி எடு வாமா.